சந்திரர் சூரியர் தேவர் சதுர்மறை முனிவோருக்கெல்லாம் மந்திரமேத்த ஞானி தாயார் மக்களென வந்த வழங்கினுள் தனக்கு அந்தரம் சேர் மாகாளி தோகை பத்திரகாளி துணை செய்வாயே மூன்று குழந்தைகளை பற்றி கானகத்திலே போட்டுவிட்டு விண்ணிலே ஆகாய மார்க்கமாகவே மறைந்து விட்டார்கள். இந்த மூன்று குழந்தைகளும் பச்சிலும் குழந்தைகள் பாத்தீங்களா? அவர்கள் பசியாலே அழக்கூடிய சத்தம் எப்படி இருக்கிறது பாருங்கள். நீல நழுத நெடுங்குரல் ஓசையினாலே காட்டிலுள்ள சிங்கம் புலி கரடி கடுவாய் எல்லாம் பயந்து அடுத்த வனத்திற்கு ஓடுகிறது. இந்த கோல குமர்தன் எழுத ஓசையினாலே குன்று மலைகள் எல்லாம் கிடுகிடுவென்றே அசைந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆதித்யர்கள்ல அவன் எழுத ஓசையில் ஆண்டார் கையிலையில் அருணார் திருச்செவியிலே கேட்கின்றார். அவன் மட்டும்தான் ரொம்ப இரக்கமாக அழுதிருக்கிறான். பார்த்தார் ஆண்டவனாகிய பரமசிவன் பார்வதியை பார்த்தார். பார்வதி சுவாமி, இந்த மூன்று பெண்மணிகள் செய்த வேலையை பார்த்திய சுவாமி. என்னமா நான் என்ன சுவாமி பண்ண முடியும்? இல்ல பெற்றெடுத்த குழந்தைக்கு பாலமிருதம் கொடுத்தா கற்பினில தவறி நினைச்சல்லி மண்ணில கடத்திட்டு போயிட்டாங்க சுவாமி. என்னமா நீங்க தான் ஏதாவது அது உதவி பண்ணணும். இம்மா பார்வதி, பெற்றெடுத்த குழந்தைக்கு நீ சென்று பாலமிருதம் கொடுக்க முடியுமா? சுவாமி, என்னமா அது எப்படி சுவாமி முடியும்? நான் பெற்ற பிள்ளைகளே அங்க நிக்குது. அப்படியா? ஆமா. அப்படின்னா உன்னால முடியாதுன்னு சொல்றா. முடியாது சுவாமி அப்படின்னு சொல்லிட்ட போது நந்தி தேவரை எடுத்து வருது. நந்தி தேவரை அழைத்து சொல்லுகின்றார். எப்படி சொல்றாரு? நந்தி முப்புற காட்டிலே மூன்று குழந்தைகள் தாய் இல்லாமல் பாலுக்காக வேண்டி
பசியால் அழுகின்றார்கள். சரி நீங்கள் சென்று அந்த குழந்தைகளுக்கு பாலமிர்தம் கொடுத்து சுவாமி. பசியை போக்கி வரும். சுவாமி என்னமா? எனக்கு ஒரு நல்ல பசுவை கொடுங்க சுவாமி. நல்ல பசு? ஆமா, ஏன்னா நான் சும்மா போக முடியாதுல்ல. உனக்கு பிடிச்ச பசுவை எடுத்துட்டு போ. ஒரே ஒரு பசுதான் இருக்கு. உனக்கு என்ன பசு பிடிச்சிருக்க கூட்டிட்டு போ என்று சொல்லி பார்த்தார். நந்தியின் பகவானுக்கு எப்படிப்பட்ட பசுவை கொடுக்கின்றார் பாருங்கள். எப்படிப்பட்ட பசு? சுரபி சிந்தாமணியனவே, சுரபி சிந்தாமணியனவே, சொல்லுகின்ற தெய்வ பசு. சுரபி சிந்தாமணியனவே, சுரபி சிந்தாமணியனவே, சொல்லுகின்ற தெய்வ பசு. ஒரு தனம் விட்டு ஒரு தனத்தில், ஒரு தனம் விட்டு ஒரு தனத்தில், ஒரு கோட்டை பால் சுரக்கும். ஓடி சுரபி சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய சரி. தெய்வலோக காராம் பசு. ஓ, தெய்வலோக பசு. ஆமா, இந்த பசுவினுடைய தன்மை என்ன தெரியுமா? இந்த எப்படிமா? தனம் 1, காம்புகள் 4, ஒரு காம்பிற்கு 1 கோட்டை பால் விகிதம். 4 கோட்டை பாலையும் இந்த 3 குழந்தைகள் குடிக்கின்றார்கள். 3 குழந்தைகள் 4 கோட்டை பால். ஆமா, அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை எத்தனை கோட்டை பால் சாப்பிட்டு இருக்கோம்? எவ்வளவு சாப்பிட்டு இருக்கோம்? 1.25 அரைக்கால்னு போயிட்டு இருக்கோம். ஓஹோ. ஆமா, இந்த 3 குழந்தைகளும் 4 கோட்டை பால் சாப்பிட்ட பிறகு சரி, உளத்துறது அழுகிறதும் ஒருபோது நிக்கல. முக்கிறதும் முனங்கிறதும் ஒரு நேரமும் தீரலையா. பார்த்தாரு முனிவர் இப்பதான் சாப்பிட்டு வந்தாங்க. ஒரே முக்கலும் முனங்கலுமா இருக்கு. பழையபடியே பிள்ளைங்க அழ ஆரம்பிச்சாச்சு. அப்பதான் சொல்லுவாங்க எப்படின்னு சொன்னா, இந்த செத்த ஆட்டுக்கு கண்ணு பெரியதாக இருக்கும். ஆமா, தாயில்லா பிள்ளைக்கு வயிறு பெருசுன்னு சொல்லுவாங்க. எவ்வளவுதான் இருந்தாலும் பெற்றெடுத்த தாய்மார் வந்து பாலமிர்தம் கொடுத்துள்ளாமல் குழந்தைக்கு பசி தீராது. ஆமா, அப்படின்னு சொல்லி இந்த பெண்மணிகள் நிற்கிற இடத்தை பார்க்கின்றார். அந்த நேரத்திலே 3 குழந்தைகளையும் அப்படி தோளில் எடுத்து போட்டுக்கொண்டு அப்படியே பெண்களிடங்களை வருகின்றார் இந்த நந்தியின் பகவான். சரி, இப்ப பெண்மணிகளை சுவாமி இல்ல அங்க குழந்தைய பெற்று போட்டுட்டு இங்க வந்து நீங்க நல்லா குளித்து நிக்கிறீங்களே. இல்லங்க, சொல்லுங்க, நீங்க யாரு சுவாமி? தள்ளி போங்க. நான் தான் நந்தி தேவர். நந்தி தேவருக்கு இங்க என்ன வேலை? இல்ல, இந்த 3 பிள்ளையும் பெற்றது யாரு? நாங்க இல்ல. நீங்க இல்லாம இந்த பிள்ளை எப்படி கிடைத்தது? சுவாமி, என்னமா? எங்களுக்கும் இந்த குழந்தைக்கு எந்தவித சம்மதமும் கிடையாது. பெண்மணிகளை என்ன? நீங்க நான் முற்றும் திறந்த மாமுனி. முற்றும் திறந்திருந்தாலும் எங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நான் சொல்லுத கேளு. என்ன? பெற்றெடுத்த பிள்ளைக்கு நீங்கள் பால் அமிர்தம் கொடுக்கலன்னு சொன்னா கொடுக்க முடியாது. சாபத்தை போட்டு விடுவேன். சுவாமி, சாபத்தை எல்லாம் போட்டு விட வேண்டாம். ஏமா அப்படி? ஏன் தெரியுமா? எதனால? சுவாமி, ஆடவர்கள் வேண்டாம் என்று சொல்லித்தான் நாங்கள் திருமணமே முடிக்காமல் இருக்கின்றோம். சரி, அப்படிப்பட்ட எங்களுக்கு இந்த ஆண் குழந்தைகளுக்கு நாங்கள் எப்படி சுவாமி பாலமிர்தம் கொடுக்க முடியும்? அப்போ உங்க கற்பிணிகளை தவறிட்டேன்னு நீங்க பயப்படுறீங்க. சுவாமி, என்னமா? நீங்க சொல்றதுக்காக வேண்டி நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு பாலமிர்தம் கொடுக்கின்றோம். சரி, நாங்கள் பாலமிர்தம் கொடுக்க வேண்டுமேயானால் ஒருவர் முகம் ஒருவருக்கு உண்மையுடன் தெரியாமல் இருள் காலமாகிருந்தால் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்போம். பகல் காலம் வந்து விட்டால் நாங்கள் பறந்திடுவோம் அந்தரத்தில். சுவாமி, இருள் காலமாக இருந்தால் பிள்ளைகளுக்கு பால் அமிர்தம் கொடுக்கின்றோம். ஓ, இரட்டுல பால் குடிப்பீங்க? ஆமா. அதாவது இவ பால் கொடுக்கிறது உனக்கு தெரியக்கூடாது. ஆமா, நீ பால் கொடுக்கிறது அவளுக்கு தெரியக்கூடாது. ஒருத்தர் முகம் ஒருத்தருக்கு தெரியவே கூடாது. நீங்க 2 பேரும் பால் கொடுக்கிறது எனக்கு தெரியக்கூடாது. ஆமாடி. பார்த்தார் முனிவர் யோசிக்கின்றார். ஒரு இரவுல குழந்தை வளருமா? வளரவே வளராது. எள்ளளவு கூட வளராது. ஆமா என்பதை உணர்ந்து இந்த உலகத்தில பகல் காலம் வர்ற வரைக்கும், ஆமா, அதாவது முப்பர காட்டிற்கு பகல் காலம் வர்ற வரைக்கும் சரி நீங்க இந்த 3 குழந்தைகளுக்கு பால் அமிர்தம் கொடுக்கணும். அப்படியா? ஆமாமா. சுவாமி, என்னவா? தாங்கள் நினைத்தது போலயே நடக்கட்டும். சரி, ஆகட்டும் என்று சொன்னவுடனே பார்த்தார் இந்த முனிவர். சரி, முப்புரை காட்டி 7 வருடத்தை ஒரே இரவாகவே சபைத்து குழந்தைகளை அப்படி கையிலே கொடுக்க வாங்கினார்கள் இந்த 3 பெண்களுமாக. இந்த 3 பெண்களும் என்ன செய்கின்றார்கள் பாருங்கள். எப்படி? முப்புராதி கையில் கொடுக்க வாங்குவாரா
சரி 7 வருடமாக கொழு கொழு என்று வளர்ந்து வருகின்றார்கள் இந்த 3 குழந்தைகளும். இந்த 3 குழந்தைகளுக்கு 7 வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுத்திருக்காங்க. ஆமா. அப்ப பிள்ளைகளை எப்படி கொள்ளுன்னு வளரும்? தலனில வளர்ந்திருக்கும். 7 வருடம் தாய்ப்பால் குடிச்ச குழந்தை என்ன மாதிரி கொள்ளு கொள்ளுன்னு இருக்கும். ஆமா. அப்ப நீ 7 வயசு வரைக்கும் தாய்ப்பால் குடிச்சிருக்கிற. ஆமா. அப்படிதானே? அப்படின்னு சொல்லி அருமையாகவே இந்த 7 வருடங்கள் வருகின்ற போது அந்த நேரத்திலே பார்த்தார்கள் இந்த 3 பெண்களும் குழந்தைகளை போட்டுவிட்டு விண்ணிலை மறைந்தார்கள். சரி. அந்த நேரம் நினைக்கிறாரு இந்த நந்தியின் பகவான், என்னமா நினைக்கிறாரு? இனிமேலும் இந்த குழந்தைகளை அனாதையாக்க கூடாது. ஏன்னா 3 குழந்தைகளும் முப்புறக்காட்டில தாய் இல்லாமல் தன்னந்தனியாக இருக்கின்றார்கள். அப்படி என்று அந்த முப்புறக்காட்டில வந்து முப்புராதிகளை பார்த்தார். அப்பா பிள்ளைகளே, ஐயா வாருங்கள் அப்பா வாருங்கள். சொல்லுங்க சாமி. உங்க 3 பேருக்கும் நான் அப்பா மாதிரி. அப்பா எங்க அப்பா இல்லையா? அப்பா இல்லம்மா, அப்பா மாதிரி அப்பா. ஆமா. தம்பி சித்தப்பா. சித்தப்பா இல்ல மாதிரி அப்பா. ஆமா மாதிரி அப்பா. அதாவது அப்பாவுக்கு ஈடான அப்பா. ஐயா நந்தி தேவரை. என்னப்பா? அதாவது எங்களுக்கு இது வரைக்கும் தாயும் இல்ல தகப்பன் இல்ல. சரி, நாங்க இப்ப என்ன செய்யணும்? பாருங்க. சொல்லுங்க. நான் இருக்கிறேன், வாங்க நம்ம கைலாச மலைக்கு போவோம். அப்ப நீங்க முன்னால போங்க, நாங்க 3 பேரும் பின்னால வர்றோம். போமா? போவோம். ஆகட்டும் என்று சொல்லி 3 குழந்தைகளையும் அப்படி கானகத்தில் இருந்த கைலாச மலைக்கு அழைத்து வருகின்றார். கைலாச மலைக்கு வரும் பொழுது பார்த்தார்கள் இந்த தெய்வாதி தேவர்கள் எல்லாம் திருக்கூட்டம் தன்னில் இருந்து தேவாரெல்லாம் ஏதோ சொல்வார். பார்த்தாயா தம்பி, இந்த நந்தியின் பகவான் யாரை அழைத்துக் கொண்டு வருகின்றார் என்று? இந்த 3 பிள்ளைகள் யாருடா? டேய், கானகத்திலே சரி பிறந்தார்களே 3 பிள்ளைகள் முப்புராதிர்களடா. டேய் தம்பி, இந்த 3 பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைங்க தெரியுமா? எப்படிப்பட்டவர்கள்? அதாவது கருகூட ஒட்டாங்கான் கருவழிப்பான் முப்புராதி, ஒரு கூட ஒட்டாங்கான் உருவழிப்பான் முப்புராதி. 3 பிள்ளைகள் அட்டமற்ற சனியில பிறந்திருக்கு. அண்ணே தம்பி, இந்த பிள்ளைகளை நாமல் இந்த கைலாச மலையில் விட்டோமே என்று சொன்னால் நம்மையே இருக்க விட மாட்டார்கள். அது மட்டும் இல்ல, அட்டமற்ற சனிதனிலே ஆண் பிள்ளையாக பிறந்தவர்கள். ஏன்னா இந்த சிவபெருமானுக்கு யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அவருக்கு தெரியாது. ஆமா. கைலாச மலைக்குள்ள போயிட்டாருன்னு சொன்னா நந்தி தேவர் பொருட்டால் எல்லா வரத்தையும் கொடுத்து நம்ம இன்னலை கடுத்து விடுவார்கள். அண்ணே தம்பி, ஆகையினாலே கைலாச வாசலை இழுத்து அடையுங்கள். ஆகட்டும் என்று சொல்லி கைலாச வாசலை இழுத்து அடைத்தார்கள் தெய்வாதி தேவர்கள் எல்லாம். சரி, கைலாச வாசல் அடைபட்ட பொழுது பார்த்தார்கள் இந்த முப்புராதியர்கள் எல்லாம் என்னமா செய்கிறார்கள்? ஐயா நந்தி பகவானே, இறைவா, தெய்வாதி தேவர்கள் எங்களை என்ன வார்த்தை எல்லாம் சொல்லிவிட்டார்கள் தெரியுமா? ஐயா நந்தி தேவா, தாயில்லாமல் நான் இருந்தோ தகப்பனை போல் வளர்ந்தீரே, நீர் ஒருவர் இல்லாவிட்டால் நீர் ஒருவர் இல்லாவிட்டால்
தாய் தந்தையர்கள் உற்றார் உறவினர்கள் யாரும் இல்லாத அனாதையாக வாழ்ந்து வந்தோம். சரி. எங்களுக்கு தாய்க்கு தாயாகவும் அம்மா தகப்பனுக்கு தகப்பனாகவும் அப்படி அறிவூட்டும் ஆசானாகவும் இருந்தது தாங்கள் தானே அம்மாப்பா சுவாமி. சின்னப்பா அந்த தெய்வாதி தேவர்கள் எங்களை ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் நாங்கள் பொறுத்திருப்போம். சரி. ஆனால் சொல்லுப்பா. நாங்கள் தேவருக்கு வேறு வேலை கிடையாது. 3 பிள்ளைகளையும் கானகத்திலே தலை திருகி எறிந்து கொல்லாமல் இங்கு அழைத்து வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார்களே தெய்வாதி தேவர்கள். சுவாமி செத்து போனால் போகட்டும், சாகாமல் இருந்து விட்டோமே என்று சொன்னால் அந்த தெய்வாதி தேவர்களை நிச்சயமாக நாங்கள் பழிக்கு முப்பராதி. அதாவது இந்த உலகத்துல கோபப்பட்டனமே வெற்றி கிடைத்ததே கிடையாது. கோபப்பட்டவனுக்கு இந்த உலகத்துல எதையுமே சாதித்தது கிடையாது. ஓஹோ முப்பராதி சுவாமி, அந்த தெய்வாதி தேவர்கள் எங்களுடைய மனதிலே சிறு வயதிலே நஞ்சை விதைத்து விட்டார்கள். அதனால பள்ளி வாங்கி இல்லாமல் எங்களுடைய ஆத்திரம் தீரவே தீராது. முப்பராதி சொல்லல கேளு. அதாவது நீங்கள் கைலாச மலைக்குள் போக முடியாமல் இருந்தாலும் பரவாயில்லை, என்னால் கையிலைக்குள் போக இயலும். அப்படியா? உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நான் வாங்கி தருகின்றேன். சரிப்பா. அதனால நீ கோபப்படாத. கோபப்பட்டவனுக்கு நம்ம கோபத்துல எழும்புறோம், பெரிய நஷ்டத்துல உட்காருவான். சரிப்பா, அப்ப நான் நீ கோபமே பட மாட்டேன்ப்பா. நீ 3 பேரையும் பிரகாரம் வாருங்க ஆகட்டும் என்று சொல்லி 3 பிள்ளைகளையும் முப்புர கானகத்தில் அழைத்து வருகின்றார். சரி. முப்புர கானகத்திலே வந்து கையில் இருந்த வில்லை ஒன்றக்கூடிய சமயத்திலே நேரத்திலே அருமையாக ஒரு வில்வ மரமானது தோன்றுகின்றது. முப்பராதி, அப்பா நீங்க 3 பேரும் இந்த வில்வ மர நிழல்ல சிறப்பாக அமர்ந்து கொள்ளுங்கள். சரிப்பா. நான் உங்களுக்காக கைலாச மலைக்கு சென்று உங்களுக்கு என்ன வேணுமோ வேண்டியதை வாங்கிட்டு வர்றேன். அப்பா என்னடா? பண்டை வாங்கிட்டு வாங்கப்பா. உனக்கு பண்டை இல்ல, பாயசே வாங்கிட்டு வர்றேன். சரிப்பா. அது மட்டும் இல்ல, அதாவது நான் போகும்போது இந்த இடமெல்லாம் காடாக காட்சி அளிக்கின்றது. நான் திரும்பி வரும்போது பெரிய பட்டணம் போல ஆகும். அப்பா நீங்க இந்த இடத்தை விட்டு போனாதான் பட்டணம் ஆகுமாப்பா? அப்ப சீக்கிரம் போங்கப்பா. அப்பா மகனே நீல என்னடா சொல்லு. பழம் வாங்கிட்டு வாங்கப்பா. பழம் கொண்டு வரேன்டா. வாழைப்பழப்பா. அப்படியே அது மட்டும் இல்ல, அதாவது அண்ணன் தம்பி நீங்க 3 பேரும் ஒன்றுக்குள்ள ஒன்றாக சரிப்பா சண்டை போடாம சிறப்பாக இருக்கணும். நாங்க சண்டையே போட மாட்டோம்ப்பா. இதுவரை நாங்க சண்டையே போட்டதே இல்லப்பா. சரி, நீங்க 3 பேரும் வில்வமரத்தில் எல்லாம் அமர்த்து கொள்ளுங்க. நீங்க போங்கப்பா. போயிட்டு வரட்டுமா? சரிப்பா. சரி, அப்படி என்று ஆகட்டும் என்று சொல்லி பார்த்தார் இந்த நந்தியன் பகவான். கைலாச மலைக்கு போக வேண்டும் என்று சொல்லி நந்தி தேவர் கைலையில் போகவே இவர் வரக்கூடிய சமயத்திலே சக்திமா முனிவன் தனக்கு முக்தி கிடைக்க வேண்டுமே என்று சொல்லி அருமையாக ஒரு வேள்வியானது வளர்த்துக் கொண்டிருக்க சரி 12 வருடமாகவே முக்தி கிடைக்காத காரணத்தினாலே வேள்வியிலே விழுந்து விடுகின்றார். அந்த வேள்வியானது முக்தி பெறாமல் புகையானது பெருகி பெருகி அதே ஒன்பார் உலகம் என்று சொல்லக்கூடிய கைலாச மலையிலே ஊடுருப்பை முட்டுகின்றது. அந்த நேரத்திலே கைலாச மலை பூலோகம் யமலோகம் எல்லாம் ஒரே புகை மண்டலமாகவே இருக்கின்றது. ஏண்டா அந்த கையிலைக்கு வர்றவங்களுக்கு வர ஒண்ணாது, சரி போகிற பேருக்கு போக ஒண்ணாது.
உண்ணாது. பார்த்த தெய்வாதி தேவரெல்லாம் ஆண்டவராகி கைலாச மலையில வந்து சிவபெருமானே அடிபணிந்து சொல்ல, பகவானே என்னப்பா எங்க பார்த்தாலும் ஒரே இருள்மயமா இருக்கு. ஆமாப்பா, ஒரே இருட்டாதான் இருக்குது. நீங்க இருக்குது எனக்கு தெரியல, உங்க அம்மா மனைவி பார்வதி இருப்பது எனக்கு தெரியல. ஐயோ, என் மனைவி இருக்குது எனக்கே தெரியலப்பா. உங்களுக்கு தெரியலையா? அப்பா தேவர்களே, சாமி கொஞ்சம் பொறுமையா இருங்க, என் மனைவியை நான் லேசா பார்த்துட்டு வரேன். இந்த புகையினால ரொம்ப துயரப்பட்டு இருக்கேன் சாமி என்று சொல்லி பகவான் அந்த பார்வதா தேவி இடத்திலே சொல்லுகின்றார். பார்வதி சுவாமி, உலகத்தை எட்டி பார்த்தாயா? பார்த்தேன் சுவாமி, ஒரே புகையாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் ஒரே இருள்மயமாக இருக்கின்றது. ஆமா, இந்த இருளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய வேள்வியை சரி நீதான் சென்று அணைத்து வர வேண்டும். சுவாமி, என்னமா நான் அப்பொழுதே சென்றிருப்பேன், தாங்கள் சொன்னால் தானே நான் போக முடியும். சரி பார்வதி, என்ன நீ மட்டும் தனித்து போன்றோம், போக வேண்டிய பூதக்கன பேய்ப்படைகள் எல்லாம் கூட்டிட்டு போ. அப்படி ஆகட்டும் என்று சொல்லி என் தாயாகி பார்வதா தேவியானவள் வரக்கூடிய இடங்கள் எல்லாம் எப்படி காட்சியளிக்கிறது பாருங்கள். விளக்கொள்ளி கண்ட இருளது போலவே புகையது வழிவிட்டு போகுதா, இரட்டி முறுக்கிய கோபத்தினாலம்மை முத்து போல் திரு வியர்வை கிளம்புதா, முத்து போல் திரு வியர்வை கிளம்புதா. வரும் பொழுது ஒரு விளக்கினுடைய ஒளியை கண்டால் இருளானது எப்படி வழிவிட்டு கொடுக்குமோ சரி அதுபோன்று இருளெல்லாம் விலகி நிற்கக்கூடிய சமயத்திலே நேரத்திலே பார்வதா தேவியானவள் வேள்வியினுடைய அருகாமையிலே வருகின்றாள். அப்படி 3 நேரம் சுத்தி வருகின்றாள். சுற்றி சுற்றி வரக்கூடிய சமயத்திலே நேரத்திலே தாயாருடைய மேனியிலே வியர்வை துளிகள் வடிய அந்த வியர்வை வலித்து வேள்வியிலே விட்டறியக்கூடிய சமயத்திலே என் தாயாகிய பார்வதி அம்மனுடைய வியர்வின் ஆதாரமாக தாயாகிய பார்வதா தேவியினுடைய அம்சமாகவும் அம்மா பரம சிவனுடைய அம்சமாகவும் இரு அம்சமும் ஒன்றாகவே சேர்ந்து அங்கே யார் வந்து விரைக்கின்றார் பாருங்கள். மாலை உலகள் அந்தாள் 3 முகம் கொண்ட தாயார், மாலை உலகள் அந்தாள் 3 முகம் கொண்ட தாயார், மாலை உலகள் அந்தாள் 3 முகம் கொண்ட தாயார், உடைய பேச்சி அம்மை பூப்படை குகந்த வள்ளோர், உடைய பேச்சி அம்மை பூப்படை குகந்த வள்ளோர், அலகம் தழுகி வரும் உலகள் அந்தாளுடனே சூழ்ந்து வந்து நிற்க பார்த்தாள் என் தாயாகி பார்வதா தேவியானவள் அம்மா முத்தாரம்மை தேவியை சிறு குழந்தையாகவே பாவித்து ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சூட்டி அருமையாகவே அணிவித்து அழகு பார்க்கின்றாள். என் தாயாகிய முத்தாரம்மை தேவியை சிறு குழந்தையாகவே பாவித்து
சரி அந்த முத்தாரம்மை தேவியும் பூத படைகள் பேய் படைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு எப்படி வருகின்றார் தெரியுமா? அஞ்சாதே அஞ்சாதே என்ற வழி அருகழைத்து தலை நடவி கைலாச மலையிலே வருகின்றாள். இந்த தாயாகிய பார்வதி அலங்காரம் செய்து வருகின்ற போது பார்த்தார் பகவான். பார்வதி, என்ன உன்னை புகையமர்த்தி வருவதற்காக போகவிட்டேன் வேள்வியிலை. ஆமா, போகும்போது தனியாளாக பிசைந்தாய். இப்ப வரும்போது இவ்வளவு தோழி பெண்களை கூட்டிட்டு வருகின்றாயே, இந்த பெண்கள் எல்லாம் எப்படி பிறந்தாங்க, என்ன காரணம், எதற்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்க? சுவாமி, என்னமா தாங்கள் தானே வேள்வியினுடைய புகையை தணித்து வா பார்வதி என்று சொன்னீர்கள். ஆமா சுவாமி, என்னமா நானும் வேள்வியினுடைய புகையை தணிப்பதற்காகத்தான் சென்றேன். சரி, அந்த வேள்வியை சுற்றி வந்தேன் பாருங்கள். பாரு, என்னுடைய மேனியிலே வியர்வையானது கொட்டியது. சரி, அந்த வியர்வையை வெளித்து நான் வேள்வியிலே விட்டறிந்தேன். அம்மா, என்னுடைய அம்சமாகவும் அம்மா தாங்களுடைய அம்சமாகவும் சரி தாயாகிய 3 முகம் கொண்ட முத்தாரம்மை தேவியானவள் வந்து பிறந்திருக்கின்றாள். சரி, அம்மா பிறந்தேன் தப்பு இல்ல சுவாமி. என்னமா முத்தாரம்மை வந்ததே வந்து விட்டாள். சரி, இந்த கைலாச மலையை ஒரே ஒரு முறை தேர்வரம் வர செய்யலாமா? அதுவும் நல்ல யோசனை தான். ஆகட்டும் என்று சொன்னவுடனே பூத படைகள் தெய்வ படைகள் எல்லாம் ஒன்றாகவே சேர்ந்து என் தாயாகிய முத்தாரம்மை தேவி எப்படி தெரியுமா தேர்வலம் வர செய்கின்றார்கள்? எப்படி பலமதிக்கின்றார்கள்? என் தாயே முத்தாரம்மா தாயி, ஏ பகவானே, இறைவா, இங்கிருந்தால் மகதேவா மகதேவா ஏற்ற இடம் போதாதையா போதாதையா மகதேவா 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 போராதையா மும்முரம் நான் போக வேணும் போக வேணும் மகதேவா
என்னை தாங்கள் பிறவி செய்த காரணம் என்ன? எம்ம தாயி, அதாவது நீ இந்த கைலாச மலையில இருப்பாயானால் சரி, உனக்கு இருக்க இடம் போராது. அப்படி என்றால் உனக்கு வேண்டிய வரங்களை தந்து முப்புற காட்டிலே முப்புராதி மக்கள் தாய் இல்லாமல் குழந்தைக்காக தாய் இல்லாமல் வாடுகின்றார்கள். சரி, அவர்களுக்கு நீ தாய்க்கு தாயாக போக வேண்டும். சுவாமி, என்னமா முப்புற காணத்திற்கு போய் என்று அனுப்புகின்றீர்களே சுவாமி. ஆமாம்மா, எனக்கு பூதப்படைகள், தெய்வப்படைகள், பேய்ப்படைகள் எல்லாம் எனக்கு வேண்டும். உனக்கு என்ன படைகள் எல்லாம் வேணுமோ அம்புட்டு நான் தருகின்றேன். ஆகட்டும் என்று சொன்னவுடனே என் தாயாகிய முத்தாரம்மை தேவிக்கு அம்மனுக்கு பூதப்படைகள், தெய்வப்படைகள், பேய்ப்படைகள் எல்லாம் வாங்கிக் கொண்டு ஆயிலையாள் முத்தாரம்மை தேவியானவள் அப்படி முப்புர கானகத்திலே வருகின்றாள். எப்படி வருகின்றாள்? பார்த்தார்கள் இந்த முப்புராதியர்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள், சரி அண்ணன்மார்களே, அது பாருங்களடா யார் வருகின்றார்கள் என்று. ஆடலோடு பாடலுமாக வருகின்றார்கள் அல்லவா? இது யாராக இருக்கும்? டேய் தம்பி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சரி வேள்வியில ஒரு அம்மா பிறந்து போனாங்க தெரியுமா? ஆமா, அந்த அம்மா தாங்க வருகிறாங்க. தம்பி, என்னடா நமக்கு தாயும் கிடையாது தகப்பனும் கிடையாது. ஆமாடா, இந்த அம்மா எங்கேயோ கோட்டை போட்டு வாழணும்னு வந்துட்டு இருக்காங்க. இந்த அம்மாவை கூட்டிட்டு போய் நமக்கு தாயாக அமர வைத்தால் எப்படி? ஐயோ, கால்ல போய் விழுந்துருவண்டா. ஏன் தெரியுமா? என் அம்மா அம்மாண்ணா சும்மா இல்லடா. தம்பி, அதிலே தாயாகி 3 முகம் கொண்ட முத்தாரமை நமக்கு தாயாக கிடைக்கும் நினைச்சேன்னா நாம எப்ப செய்த புண்ணியமோ தெரியல. தம்பி, நம்ம என்னைக்கு புண்ணியம் செய்தோம்? நீலா, என்னடா போய் அம்மா காலில் பொத்தினி விழுந்துரு. வாடா போகலாம். போலமா? ஆகட்டும் என்று சொன்னவுடனே முப்புராதியர்கள் எல்லோரும் ஓடோடி வந்தார்கள். முத்தாரமையனுடைய பாதத்திலே விழுந்தார்கள். சரி, அப்பா முப்புராதியர்களே, என்னம்மா எழும்புங்க. என்னப்பா? இந்த கானகத்திலே எங்களுக்கு தாயும் கிடையாது தகப்பனும் கிடையாது. நந்தி தேவர் புரட்டால் நாங்கள் தலை எடுத்தோம். அப்பா, எங்க குழு கூட நீ கோட்டை போட்டு எங்களுக்கு துணைக்கு துணையாக நீ தாயாக இருக்கணும். முப்புராதியர்களே, கடைசி வரை உங்க கூட இருக்கணும்னு தான் நான் உங்களை தேடியே வந்தேன். தம்பி, ஆனா சொல்லுமா, நீங்க உங்க கூட இருக்கணுமா இருக்காண்டமான்னு சொல்லி நீங்க நடந்துக்கூடிய நடைமுறையை பொறுத்து தான் இருக்கு. சரி, அப்படின்னு சொன்னா நாங்கள் உங்களை அமர வைப்பதற்கு கோட்டை வைக்கலான்னு யோசிக்கிறோம். இப்போ நான் எங்க இருக்கணும்? நீங்க தானே அதோ இருக்கல வில்வமர நிழலை. சரி, அந்த வில்வமர நிழல்ல கொஞ்சம் உட்கார்ந்துருங்க. நான் கொஞ்ச நேரம் அதுல போய் தூங்கிட்டு வரட்டுமாப்பா? லேசா அசந்துட்டு வாருங்க. ஆகட்டும், உங்களுக்கு முன்னாடி போயிட்டு வர்றேன். ஆகட்டுமே என்று சொன்னவுடனே பார்த்தாள் என் தாயாகிய முத்தாரம்மையானவள் வில்வமர மொட்டிலை அமர்ந்திருக்க நினைக்கின்றார்கள் இந்த முப்புராதியர்கள். என்னமா நினைக்கிறாங்க? டேய் தம்பி, அண்ணா, இவ்வளவு நாட்களாக நாமல் அடிக்கின்ற காற்று, பெய்கின்ற மழை, எல்லாத்துல இருந்து ரொம்ப பங்கப்பட்டு போனோம். அதாவது நமக்கு பழகி போச்சு. ஆமா, காத்துல படுத்திருக்கிறோம், வெயில்ல படுத்திருக்கிறோம், ஆமாடா, குளிர்ல படுத்திருக்கிறோம், காட்டுக்குள்ள படுத்திருக்கோம். ஆனா தாயாகி 3 முகம் கொண்ட முத்தாரமே வந்த பிறகு இந்த வெயிலையும் பனியிலையும் மழையிலையும் வெயிலையும் காய வைக்க முடியுமா? முடியாது, முடியாது. அப்படின்னு சொன்னா தாயாகி 3 முகம் கொண்ட முத்தாரம்மனுக்கு கோட்டை வைக்கணும். அண்ணா, கோட்டை வைக்கணும்னு சொன்னா இந்த முப்புர காடு ஒரே செடி கொடியாக இருக்கிறது. எங்க பார்த்தாலும் மேட்டும் பள்ளமா இருக்கு. நம்ம எல்லாம் முதல்ல இந்த பூதப்படிகள் எல்லாம் வச்சு வெட்டி செதுக்குவோம். ஆமா, தட்டி நிறப்பாக்கணும் கோட்டை வைக்கிற பக்கமா இருக்கு. அதுக்கு பிறகு கோட்டை போடுறத பத்தி யோசிப்போம். அப்ப பூதக்கன பைப்படைகள் ஏவி விடலாமா? யாருக்கு மேல ஏவி விட போற? வேலை செய்யறதுக்கு. அதானே. ஆமா, ஆகட்டும் என்று சொல்லி பார்த்தார்கள் இந்த முப்புராதியர்கள் எல்லாம். அந்த முப்புர பெரும் பாரம்பரியங்காட்டை எப்படி வெட்டி சிறுதிருத்துகின்றார்கள் பாருங்கள். எப்படி திருத்தினார்கள்? பாம்புகளோட முப்புர பாரம்பரியங்காட்டை, பாம்புகளோட முப்புர பாரம்பரியங்காட்டை, பார்வாரனவே சில பூதம் வருவட்டாய் வெட்டிடுமா, பார்வாரனவே சில பூதம் வருவட்டாய் வெட்டிடுமா.
செய்கிறது. இந்த நாய்கள் உண்ணையாத நளின பெருங்காட்டை சீர்திருத்தினார்கள். அம்மா முத்தாரம்மா இடத்திலே வருகின்றார்கள். சரி அப்பா முப்புராதியர்களே, என்னம்மா கோட்டை போட்டாச்சா? கோட்டை போட்டக்கு நிலத்தை தட்டி நிரப்பி இருக்கிறோம். அப்படியா? தாயே முத்தாரம்மா, என்னப்பா? அதாவது தலம் பார்க்க வேண்டும். எப்பா தலம் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அருமையாக ஒரு ஜோதிடனை அழைத்து வந்தார்கள். ஏன் தெரியுமா? எதனால? எல்லாம் அம்மா சொன்னா சரி, அம்மா சொன்னா சரின்னு இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. அம்மா சொல்வது சரியாக இருந்தாலும் ஒரு ஜோதிடனை வரவழைத்தார்கள். சுடுகாட்டில் படுத்து தூங்கிட்டு போயிடலாம். ஆமா, இடுகாட்டில் படுக்க முடியுமா? முடியாது. இந்த தலம் எப்படி என்பதை பார்க்க ஜோதிடன் அழைத்து வந்த ஜோசியரே, என்ன தாயாகிய முத்தாரம்மாவுக்கு இந்த தலத்துல கோட்டை போடணும். சரி, இந்த தலங்கள் எப்படின்னு நீங்க பார்த்து தெளிவா பார்த்து சொல்லுங்க. எப்பா அம்மா, இந்த தலமானது எப்படி இருக்கிறது பாருங்கள். எப்படிப்பட்ட தலம்? தேன்பொழிந்த தலமும் இட்டு, தேன்பொழிந்த தலமும் இட்டு, தென்னலையும் உசந்த தலம். சரி பாருங்க, இந்த தலமானதிலே பாட்டமில்லாத கோட்டையிட்டு நல்லபடியாக வாழ்ந்திருக்கலாம். நல்ல செல்வ செழிப்போடு இருக்கலாம்னு சொல்றீங்க. அது மட்டுமல்ல, வேறு இந்த இடத்துல எப்படி கோட்டை வைக்கலாம் தெரியுமா? எப்படி ஜோதிரி கோட்டை வைக்கலாம்? இந்த நல்ல தலமதிலே, நல்ல தலமதிலே 7 கோட்டை. இந்த இடத்திலே கோட்டைக்குள் 7 கோட்டை போடலாம். சரி, மட்டில்லாத வாழ்வும் உண்டு, மக்களுக்கு பலனும் உண்டு. 58 வருஷம் மட்டும் இந்த கோட்டை அழியவே அழியாது. ஐயோ ஜோசியரே, என்ன இந்த 58 வருஷம் வரைக்கும் அழிவில்லைன்னு சொல்றீங்க? ஆமா. இந்த 58 வருஷத்துக்கு பிறந்த கோட்டைக்கு என்ன ஆகும்? அம்மா, ஒரு சிறிய அலம்பல் இருக்கு. அது எப்படி வரும்? யாரால வரும்? காற்றால் வராது, மழையால் வராது, வெள்ளத்தால் வராது. அந்த அழிவு யாரால் வரும் தெரியுமா? சின்ன முத்தார் திருவயற்றில், சின்ன முத்தார் திருவயற்றில் பிறந்த பாடல் நான் பிறப்பா. பாலகர்கள் பிறந்த தொழிலா பலகருமோ செய்திடுவா. அரணார
திரு வயிற்றிலே சிறந்த பாலகர்கள் பிறப்பார்கள். சரி. பாலகர்கள் பிறந்தார்களே ஆனால் பல பல கருமங்களை எல்லாம் செய்வார்கள். சரி. அரணாரை மறந்துடுவார், அச்சுதரை பகைத்திடுவார், சிவனாரை மறந்துடுவார், அம்மா திருமாலை பகைத்திடுவார். சரி. செவ்வாய் வந்து உதிக்குதம்மா, தீப்பலனும் காணுதம்மா. ஆகையால ஒரு கூன்கிழவன் ஆண்டி வந்து கோட்டை தன்னை அணந்தரிப்பார். சரி. சிரித்தரைத்த மக்களுக்கு சரி திரும்பவும் சிவன் வரம் கொடுப்பார். அப்படின்னு ஜோதினி சொல்லும்போது முப்பராதி கேட்டுட்டு இருந்தோம் பத்தியா? தம்பி என்னடா? அதாவது ஏது வகை ஏது எப்படி ஆனாலும் பரவாயில்லை. அன்றைக்கு நந்தி தேவர் கைலாச மலைக்கு நம்மை அழைத்து சொல்லும் போது நம்மை பார்த்த தெய்வாதி தேவர்கள் நம்மை பார்த்து என்னடா சொன்னா? ஏளனமாக பேசினார்களடா. கருகூட ஒட்டாங்கான் கருவழிப்பான் முப்பராதி, ஒரு கூட ஒட்டாங்கான் ஒருவழிப்பான் முப்பராதி சொன்னா. அண்ணே தம்பி, அந்த தெய்வாதி தேவர்களை பழிக்கு பழி வாங்குவதற்கு 58 வருடம் எதற்கடா? அப்படி 58 மாதங்கள் போதாது. 58 மாதங்கள் எதுக்குடா? 58 வாரங்கள் போறாது. 58 வாரங்கள் எதற்கு? 58 நாள் போதாது. 58 நாட்கள் எதற்கடா? 58 மணி நேரம் போறாது. 58 நாளிகை போதும். 58 நொடி போதும். போவோம்டா, எதுக்குடா நம்ம பயப்படணும்? ஜோசியரே, நீங்க போயிட்டு வாருங்க. அப்பமே நான் பையாச்சு. நாங்க கோட்டைக்கு தறியறிய போறோம். ஆகட்டும் என்று சொன்னவுடனே சென்றான் இந்த ஜோதிடனானவள். நினைக்கின்றார்கள் இந்த முப்பராதியர்கள், அண்ணா இனி நாமல் கோட்டை வைக்கலாமா வச்சிருவோம்டா என்று எப்படி கோட்டை வைக்கலாம் என நினைக்கின்றார்கள். பாருங்கள் எப்படி கோட்டை வைக்கிறார். கல்லாலை கோட்டையிட்டா, கல்லாலை கோட்டையிட்டா, கதிரவனோடாடாதே, மண்ணாலே கோட்டை வைத்தார், மண்ணாலே கோட்டை வைத்தார், மழை பொழிந்தால் கரைந்து வீடும். மரத்தாலே கோட்டை வைத்தால் பண்டு தும்பி துளைத்து விடும். முள்ளாலே கோட்டை வைத்தால், முள்ளாலே கோட்டை வைத்தால், முசல்மனுக்கு முகம் தெரியும். அண்ணே, கல்லாலே கோட்டை வைத்தால் எப்படியடா? கல்லால கோட்டை வைத்தனுச்சுன்னா கதிரவன் வழி உள்ளாடாது, ஊடாடாது. அதாவது உள்ள வெளிச்சமே இருக்காது. மண்ணாலை கோட்டை வைத்தால் நல்ல நேத்தை போல ஒரு மழை பெய்த போதும் கரைந்து போகும். ஐயோ பாவம். அண்ணே, மரத்தாலை கோட்டை வைத்தால் நல்ல அது வண்டு தும்பி துரத்தி போடும். அப்படியா? அம்மா, அப்ப முள்ளாலை கோட்டை வச்சா ஐயோ முள்ளு குத்தும், முள்ளடியும் மிசிறு பற்றும். பஞ்சாலை கோட்டை வைத்தால் ஐயோ அடிக்கிற வெயிலுக்கு தன்னாலே தீபத்தி எரிஞ்சு. சும்மா இராண்ணா. அப்படியா? எனக்கு தாயாகிய முத்தாரம்மை தேவிக்கு தங்கத்தாலும் வெள்ளியாலும் பொன்னாலும் வைரத்தாலும் கோட்டை வைக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. உனக்கு நல்ல ஆசையா இருக்குன்னு சொல்ற. தங்க இருக்கிற வெளியில நம்ம எங்க போயிடா தங்கம் வெள்ளி பொன்னெல்லாம் வாங்குறது? தங்கத்தை போய் பக்கத்துல எட்டி கூட பார்க்க முடியாத அளவுல எட்டாத வசரத்துல நிக்குது. ஆமா அண்ணே, தம்பி நம்ம அம்மா கிட்டே போய் கேட்போமாடா? நம்ம தாயாகி அம்மா என்ன நினைச்சிருக்கிறாளோ அதுதான் நடக்கும். அம்மா சொல்ற மாதிரி கேட்போமா? நம்ம எவ்வளவு நினைக்கதான் முடியும். அம்மா கிட்ட போகும்போது பாவமா முகத்தை வச்சுட்டு போவோம். பாவமா முகத்தை வச்சதும் நடக்கும். அப்பதான் அம்மா படின்னு ஏதாவது ஐடியா சொல்லுவாங்க. அம்மா மனசு இறங்கி கோட்டை வைக்கிறதுக்கு மனசு இறங்குவா. ஆமா ஆமா போவோமா? நீலா குமர்தா ஆதித்தா என்னடா முத்தாரம்ம இடத்துல போய் என்ன எதுன்னு கேட்பா. அழுதுட்டே வாங்கடா. அழுதுட்டே வரணுமா? அதுக்குன்னு ஒப்பாரி வச்சுட்டு அதுக்கு மெல்ல சோகமா வாங்கடா. முகத்தை சோகமா வச்சுட்டு வரணும். அம்மா கிட்ட ஒரு பொருள் வேணும்னா நம்ம எப்படி போய் கேட்போம்? அத்தனை வாங்கும் போது நம்ம மெதுவா கேட்போம். அதனால மெல்ல போவோமா? திருப்பி கொடுக்கும் போது நமக்கு குணம் தெரியும் என்று முப்புராதியர்கள் தாயாகிய முத்தாரம்மை இடத்துல வருகின்றார்கள். அப்பா முப்புராதியர்களை எம்மா கோட்டை வச்சாச்சா? அம்மா எம்மா இல்லம்மா
இவ்வளவு நேரம் என்னப்பா செய்றீங்க? எம்மா நாங்க யோசனை போட்டு ஒரு வேலை நடக்கல. சொல்லி உலகளந்தாள் என் தாய் ஆகிய முத்தாரம்மை தேவியானவள் அம்மனுக்கு நாட்டிதற்கை பார்க்கக்கூடிய சமயத்திலே வசிஷ்ட மகாமுனிவர் தவம் இருந்த மலையானது தங்கமாகவும் வெள்ளியாகவும் காட்சியளிக்கிறது. சரி, ஆகையாரை பார்த்தார்கள் இந்த முப்புராதியர்கள் எல்லாம் தங்க மலை தான் விளந்து தங்க கோட்டை வைக்கின்றார்கள். போட்டுட்டோம் அண்ணே. தம்பி கோட்டை போட்டோம்ல, கோட்டை ஜம்முனி போட்டுட்டோம்டா. ஆனா சொல்லுங்க, இனி எந்த ஒரு பொருள் வாங்கணும்னு சொன்னாலும் நம்ம இந்த கோட்டையை விட்டுட்டு வெளியில போகவே கூடாது. ஏன்னா கோட்டை வைத்தால் போறது சகல சௌரியமும் இருக்கணும். நாமளும் போக கூடாது, யாரையும் போக விடவும் கூடாது. ஏன்னா அந்த காலங்கள் சொல்லுவாங்க என்ன தெரியுமா? என்ன? இந்த கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா கோவில் இல்லாத ஊருடாது. ஆமா, ஆனா இந்த காலம் எப்படி சொல்றாங்க தெரியுமா? இந்த செல்போனுக்கு டவர் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. உண்மையா? நிச்சயமா. அதுக்கு செல்லதுக்கு தூர போட்டுடலாம். அந்த காலங்கள்ல கோவில் இல்லாத ஊர்ல குடியிருக்க கூடாது. இந்த காலம் செல்போனுக்கு டவர் இல்லாத ஊர்ல குடியிருக்க 2 டவர் நடணும். அப்படிதானே? சரி, அப்படின்னு சொன்னா இந்த கோவில் வைத்தால் போறாது. சரி, சகல சௌரியங்களும் செய்து வைக்கணும். வச்சிருவோம். அப்படின்னா என்னென்ன வைக்கிறது? நம்ம கோட்டை தானே, நமக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வச்சிருவோம். எல்லாம் பெரிய பட்டணம் போல உண்டு பண்ணணும் என்று சொல்லி பார்த்தார்கள் இந்த முப்பராதியர்கள் எல்லாம். கோட்டைக்குள்ள என்னவித அம்சங்கள் எல்லாம் வைக்கிறார்கள் பாருங்கள். எப்படி வச்சாங்க? கடை தெர வைத்திடு வாரா, கடை தெர வைத்திடு வாரா, கணபதி கோபுரம் வைத்திடு வாரா, சாவடி வைத்தார்கள். பந்தடிக்கிற மேடை, பகல போடுற கூடம், நாட்டிய மேடை, அம்மா நடன சாலை, கபடி ஆடுற கூடம், வெள்ளாங்குடி, வேதியர் அம்பலம், இடக்குடி, மரக்குடி, ஆமா எல்லாம் வச்சாச்சு. பெண்களுக்கு 18 ஜாதிகளையும் அங்கே அமர வைத்து பெண்களுக்கு என்னெல்லாம் வைக்கிறாங்க தெரியுமா? என்னென்ன வைக்கிற? பொட்டு கடை, பட்டு கடை, பூ கடை, வளையல் கடை, சரி, கொலுசு கடை, துணி கடை. அண்ணா தம்பி ஒன்னு சொல்லட்டா? 9 சொல்லு. இத பாரு, எங்க அம்மாவுக்கும் நமக்கும் பொருத்தம் கிடையாது. ஏன்னா எந்த நேரம் நம்ம எப்படி எந்த நிலையில வரணும்னு சொல்ல முடியாது. அம்மா நான் சும்மா இருக்கணும், சும்மா இருக்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் அதை செய்யாத, இதை செய்யாத, அங்க போவாத, இங்க போவாத அப்படி சொன்னது அம்மா. சும்மா இரு. சொல்லலன்னா சும்மா அப்படி சொல்ல கூடாது.
சொல்லக்கூடாதா? அம்மான்னா அம்மைக்கு வேலையை பார்த்துட்டு சும்மா இருக்கணும். அப்ப அதுக்கு ஒரு யோசனை சொல்றீங்க பாரு. சொல்லு. நம்ம எப்ப பார்த்தாலும் கள்ளு குடிச்சிட்டே இருப்போம், கஞ்சா போட்டுட்டு இருப்போம். அம்மா குடிக்க கூடாது சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த நேரம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. எனக்கு அடிக்கடி எனக்கு கோபம் வந்துரும். கோபத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதனால நான் சொல்றது கேளு. என்னது? அம்மாவை தனியா ஒரு மண்டபம் அமைத்து தனியா வச்சுட்டா இப்படி. அதனால அப்பமே முடிவெடுத்தாச்சு, அம்மையை ஒதுக்கிடுவோம். நம்ம கோட்டை நம்ம பார்த்துக்கிடுவோம். நம்ம இங்க சாலியா குடிக்கலாம் குளிக்கலாம் குளிக்கலாம் குடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நம்ம இங்க ஜாலியா இருப்போம். அம்மா அங்க ஜாலியா இருக்கட்டுடா. அப்ப நல்ல யோசனை பார்த்தா அம்மாவுக்கு ஒரு கோட்டை வைப்போம். வச்சிருவோமா? வைப்போம்டா என்று சொல்லி பார்த்தார்கள் இந்த முப்பராதியர்கள் எல்லாம். என் தாயாகி உலகளந்தாள் முத்தாரம்மை தேவிக்கு எந்த நாளிலே எப்படி கோட்டை வைக்கின்றார்கள் பாருங்கள். எப்படி எப்படி உத்திரத்தில் நாள் பிறந்த முத்து மாலை அம்மனுக்கு, தார அம்மனுக்கு, குற்றமணி மண்டபங்கள் கண்ட உல்லாச மாந்தர் பலர் கூடி உற்றமனை மண்டபங்கள் எல்லாம் வைத்து அந்த மண்டபத்திலே கோபுரத்தின் மேலே அன்னம்பிள்ளை, தென்னம்பிள்ளை, அணிப்பிள்ளை, கிளிப்பிள்ளை, மயில், குயில், குருவி, மைனா, முயல், கொக்கு, எருமை, பன்றி, கோழி, யானை, என்னங்க மிருகாட்சி சாலையா நடக்கு. குரங்கு. ஆமா, எல்லா மிருகத்தையும் கொண்டு அங்க வச்சாங்களே எதுக்கு? உருக்களை எழுதி வைக்கிறாங்க. அம்மையான தாயானவள் உருக்களாக எழுதி கோபம் வரும்போது அந்த உருக்களை பார்த்தால் கோபம் தனின்னு சொல்லுவாங்க. அப்படி அதான் அன்னம்பிள்ளை, தென்னம்பிள்ளை, அணிப்பிள்ளை, கிளிப்பிள்ளை, குரங்கு, மைனா, முக்கில், கரடி எல்லாம் கொண்டு எழுதி வைத்து தாயாகிய முத்தாரம்மை தேவிக்கு அருமையாகவே கோட்டை வைத்து முடித்து இனிமேல் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? முப்ராதி என்ன யோசிக்கிறான்? அண்ணே, தம்பி, முத்தாரம்மை தேவிய கோட்டைக்குள்ள கூப்பிடணும். அம்மா கோட்டையில வடக்கு வாசல் செல்வியாக அம்மையை அமர வைக்கணும். அம்மா நாங்க கோட்டை போட்டாச்சு, கோட்டைக்குள்ள வாங்கமான்னு கூப்பிட்டா அம்மா உடனே வந்துருவாங்க. அம்மாவுக்காக தான் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டினது. ஆனாலும் அம்மாவை அழகா நாம வரவேற்கணும்டா அப்படின்னு சொன்னா மேல தாளங்களோடி போவோம். பாவை கூத்து வைப்புமா? பாவைகளை கூப்பிடணும்ல, கூப்பிடணும்ல, கூப்பிடு என்று சொல்லி பார்த்தார்கள் இந்த முப்பராதியர்கள் எல்லாம். எப்படிப்பட்ட பாவைகள் எல்லாம் எப்படிமா கூப்பிட்டு வருகின்றாள்? எப்படி தெரியுமா? சித்திர பாக்கை வெட்டும் ஒரு பாவை, பெருக்கி பறித்தெடுத்து ஓடும் ஒரு பாவை, பேர சொல்லாம எடுக்கும் ஒரு பாவை, உனக்கு எனக்கு என்று எடுக்கும் ஒரு பாவை,
பாவை விளையாட்டு பார்த்து கொலு மண்டபத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றாள். ஆமா, இப்படி இங்க இருக்க சரி, இந்த நந்தியின் பகவான் இப்பதான் மெதுவா நடந்து மெதுவாக நடந்து கைலாச மலைக்கு வந்திருக்கிறார். ஓ, இதுவரைக்கும் இவ்வளவு அதிசயங்கள் முப்புற காட்டில் நடந்திருக்கு. ஆமா, அவ்வளவு தூரம் நடந்து கையிலைக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். கைலாச மலையிலே வந்தவுடனே பார்த்தார் சிவபெருமான். என்ன செய்யறாரு? நந்தி சாமி, கானகத்திலே வாழக்கூடிய 3 பிள்ளைகளும் எப்படி இருக்கின்றார்கள்? சாமி, தாயும் இல்லாமல் தகப்பனும் இல்லாமல் தனதியாக வாழ்ந்து வர்றாங்க. சாமி, என்னப்பா? நீங்க ஒரு சின்ன உதவி செய்யணும். என்ன உதவி? அந்த முப்புராதி மக்களுக்கு உங்கள் கையில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். இறைவா, சிவலிங்கமோ? சிவலிங்கத்தை தாருங்கள். நந்தி, சாமி, கானகத்திலே வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு அம்மா சிவலிங்கத்தை பற்றி என்ன தெரியும்? நான் இருக்கேன் சாமி. அந்த சிவலிங்கத்தினுடைய அருமை பெருமையை நான் சொல்லி கொடுக்கின்றேன். ஐயா நந்தி தேவா, இறைவா, இந்த சிவலிங்கத்தினுடைய மகிமை என்ன தெரியுமா? எப்படி பகவானே? பூமிதனிலே வைத்து பூஜை எது செய்தால், பூமிதனில் வைத்து பூஜை எது செய்தால், புவனம் பாதாளம் வேறொன்றிடுமே. தீயதிலே சிவலிங்க பூஜை எது செய்தால், பூமிதனிலே சிவலிங்க பூஜை எது செய்தால், புண்ணியமாய் அக்கினி வெட்டிடுமேனால். ஆச்சாரமில்லாத வேர்கள் இதை தொட்டால், ஆசாரம் இல்லாத பேர்கள் இதை தொட்டால், அந்தரமேதினில் பறந்திடுமேனால். மாசில்ல சிவலிங்க வரலாறு சொல்லி, சின்ன சிவலிங்க வரலாறு சொல்லி, கைத்ததை எழுதுனக்கு ஒற்றமடி செய்வாய், கைத்ததை எழுதுனக்கு ஒற்றமடி செய்வாய். நந்தி, இந்த சிவலிங்கத்தினுடைய மகிமை என்ன தெரியுமா? எப்படி சாமி? பூமிதனிலே வைத்து பூஜை செய்தால் செய்தால் புவனம் பாதாளம் வரை வேர் ஒன்றிவிடும். பூமியில வச்சு பூஜை செய்தா பாதாளத்துல வேர் போட்டுரும். தீயதிலே சிவலிங்க பூஜை செய்தால் திட்டமாய் அக்கினி கெட்டுவிடும். சரி, ஆச்சாரமில்லாத வேர்கள் இந்த சிவலிங்கத்தை தொட்டால் அந்தரத்திலே எழும்பிவிடும். அக்கம்ம தண்ணியில வச்சு பூஜை செய்தால் தண்ணி உள்கொண்டு விடும். உமக்கு எத்தனை சிவலிங்கம் வேண்டுமோ எடுத்து செல்லுங்கள். சாமி, எனக்கு ரொம்ப வேண்டாம். 103 சிவலிங்கம் போதும். ஆகட்டும். அந்த சிவலிங்கத்தினுடைய பெருமை பகவான் அந்த முப்புராதி மக்களுக்கு சொல்லி வேண்டிய புத்திமதிகள் சொல்லிட்டு வர்றேன். ஆகட்டும் என்று சொன்னவுடனே பார்த்த நந்தியின் பகவான் அங்கிருந்த சிவலிங்கத்திலே ஒரு 103 சிவலிங்கத்தை எடுத்து சடைமுடிக்குள்ளே மறைத்து வைத்து ஒட்டணமாக கட்டி அந்த முப்புரை கானகத்திலே வருகின்றார். சரி, பார்த்தார்கள் இந்த முப்புராதிகள் ஓடோடி வருகின்றார்கள். நந்தி தேவருக்கு இடத்தை பார்த்தது சந்தேகமாயிட்டு. அப்பா, யாரு? அப்பா, நீங்க 3 பேரும் யாரப்பா? நாங்க தான் முப்புராதிங்க. முப்புராதிகளா? நல்லா வளர்ந்துட்டோம்ல. முப்புராதி நீ நல்ல ஜம்முனி நிமிந்துட்டா. ஆமாப்பா. அதாவது சாப்பாடு அப்படி. நான் இங்க இருந்து போகும்போது இந்த இடம் பெரிய காடாக காட்சியளித்தது. ஆமாப்பா, பெரிய காடா இருந்துச்சு. இப்போ பெரிய பட்டணம் போல ஆகிச்சு. எப்படிடா? நீங்க போனீங்க தானே? அம்மா, அப்போ எங்களுக்கு ஒரு அம்மா வந்தாங்க. ஒரு அம்மாவா? ஆமா, எங்களுக்கு 3 அம்மா இருந்தாங்களா? அம்மா, அந்த 3 அம்மாவை எங்களை போட்டுட்டு போயிட்டாங்களா? அம்மா, எங்க அப்பா நீங்க ஒரு அப்பா வந்தீங்களா? ஒரு அப்பா வந்து நீங்களே எங்களை போட்டுட்டு போனீங்களா? அம்மா, அப்போ எங்களுக்கு இப்போ ஒரு அம்மா வந்திருக்காங்க. யாரு வந்திருக்கா? அப்பா, முத்தாரம்மா வந்திருக்காங்க. டேய் முப்புராதி, இந்த உலகத்துல யாருக்குமே கிடைக்காத பெரும் புண்ணியம் உனக்கு கிடைச்சிருக்கு. ஆமாப்பா. தாயாகிய முத்தாரமே உங்களுக்கு துணை இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அழிவு என்பதே கிடையாது. அப்பா, டேய் அதெல்லாம் இருக்கட்டுப்பா. சொல்லுடா. தலையில பண்டம் தானே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. டேய், உங்களுக்கு நீ சொல்லி நான் சிவலிங்கம் கொண்டு வந்திருக்கேன்டா. சிவலிங்கம் ஒண்ணு எங்களுக்கு வேண்டாம். அது இனிக்குமாப்பா? டேய், அது சாப்பிடுற பொருள் இல்லடா. வேற? அந்த சிவலிங்கத்தை வச்சு நீங்க பூஜை செய்து நீங்க சொன்னா இந்த வையகத்துல உங்களை வெல்வதற்கு யாராலும் முடியாது. அப்பா இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்காரு, ஏதோ ஆசையா சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாருன்னு பார்த்தா அவரு கொண்டு வந்தாரா சிவலிங்கத்தை கொண்டு வந்தாரா? சிவலிங்கடா, நீ பயத்தை நினைத்த கொடி வாழ கொடியாதே கற்பழிக்க நினையாதே.
டேய், நீ சிவலிங்க பூஜை செய்யணும்னா சுத்தமா இருக்கணும். சுத்தமா சொல்லிட்டு சிவலிங்க பூஜை செய்து வந்த நீ சொன்னா இந்த வையகத்துல உன்னை வெல்வதற்கு யாருமே கிடையாது. அம்மா பேசுதானே அம்மா, நாங்க அதேதான் கேட்டு நடந்துட்டு இருக்கிறப்பா. அம்மா அம்மா கிட்ட மட்டுமே கேட்டுறாதுங்க. அம்மா என்ன ஏன் அம்மாட்ட கேட்ட என்ன ஆகும்? இல்ல அம்மா எல்லாம் உண்மையே சொல்லிடுவாங்க. உன்னை பற்றி பெருமையா பேசிடுவான்னு சொல்ற. ஆமா ஆமா ஆமா, அம்மா மட்டும் கேட்டுறாதுங்க. தம்பி நீலா குமர்தா ஆதித்தா அண்ணன் சொல்லத தம்பி கேட்டு, சரி தம்பி சொல்லது அண்ணன் கேட்டு ஒன்று கொண்டு நேரப்பா ஒத்துமையா இருக்கிறோம். ஐயா வைகுண்ட சாமி உங்களுக்கு நல்ல புத்தி தருவார். சரி நீங்க மந்திரத்தை சொல்லுங்கப்பா. சரி இட படக்கு முகமாக வந்திருங்க என்று அருமையாகவே ஒரு மாணிக்க வீடமானது வைத்து தகை ஆறுவதற்கு ஒரு ஆல மரத்தையும் உண்டு பண்ணி சரி ஒரு ஊரணையும் ஏற்படுத்தி அந்த மாணிக்க பீடத்திலே அந்த சிவலிங்கத்தை வைத்து மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நந்தி பகவான். சரி மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது 103 சிவலிங்கத்திலே 3 சிவலிங்கம் அப்படி துடிச்சிட்டே இருக்குது. தம்பி முனிவர் வந்த நேரத்தில் கண்ணு மூடிக்கிட்டே இருக்கிறாரு. இப்ப எனக்கு நல்ல பசியா இருக்கு. உனக்கு எப்பதான் பசிக்கல சொல்லு. இந்த 3 சிவலிங்கம் பாலாக கொதிக்குது. இந்த சிவலிங்கம் துடிச்சிட்டு இருக்கு பாரு. இந்த சிவலிங்கத்தை விட்டா எங்கயாவது ஓடிரும். ஆளுக்கு 3 பேரும் ஒவ்வொன்னா எடுத்து சாப்பிட்டுருவோமாடா. நீ அந்த லிங்கத்தை தூக்கு. சரி நான் இந்த லிங்கத்தை தூக்குறேன். அவன் அதுக்கு முன்னாடி தின்னுட்டான். அந்த பேர் நம்ம சொல்றதுனால அவன் எடுத்து விழுங்கி. அவன் எப்படி தானே இருக்கான். நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கா? நீனு வாங்கி சாப்பிடு. நான் ஆரம்பத்திலே சாப்பிட்டுருமதுக்கா. நான் நீங்க வர மணிக்கு நான் சாப்பிட்டுருவோம் என்று 3 சிவலிங்கத்தை எடுத்து விழுங்குனாங்க பாருங்க. அம்மா நந்தி தேவருக்கு மந்திரம் நின்னு போச்சு. அத்தானே எது நின்னு மந்திரம் ஊதிட்டு அனக்க இல்லையே. பார்த்தார் இந்த நந்தியன் பகவான். சரி ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்க முப்புராதியங்க. அது போங்கன்னா அந்த போறேன் அப்படின்னு சொல்லி நந்தி தேவர் சென்றார். இந்த நந்தியின் பகவானப்படி கைலாச மலைக்கு சென்ற உடனே பார்த்தாழில் தாயாகிய முத்தாரமே யானவள் என்ன செய்கின்றார் பாருங்கள். எப்படி சென்ற? பந்தடித்து விளையாடி பாவினையாள் முத்தாரம்மை பந்தடித்து விளையாடி மண்டபத்திலே வந்து அமர்ந்திருக்கின்றாள். சரி இப்படி இங்க இருக்க அம்மா என் தாயாகி பத்திரமாகாளி அம்மையை தாரகனுடைய தலையிருக்க வேண்டுமே என்று சொல்லி அருமையாகவே தெய்வாதி தேவர்கள் எல்லாம் சரி அமிர்தமானது கடைந்து தாயாகிய பத்திரமாகாளி அம்மை பிறவி செய்து பத்திரமாகாளி அம்மையானவள் தாரகனுடைய தலையறுத்து அந்த ரத்தத்திலே இருந்து பிறந்து வந்த இந்த வண்டிமலையனையும் வண்டிமலச்சி தேவி அழைத்துக் கொண்டு முப்புரக்கானகம் வழியாக வந்து கொண்டிருக்க சரி பார்த்தால் இந்த ஆயாகிய முத்தாரம்மை சின்ன முத்தாரை பார்த்து சொல்லுகின்றார். என்னமா சொல்ற? அம்மை சின்ன முத்தாரை பத்திரமாகாளி அம்மை நீராட செய்வதற்கும் தகையார செய்வதற்கும் தாமரை தடாகமதிலே சென்று கொஞ்சம் தண்ணீர் கோரிவா. எடி நம்ம 3 பேரும் வெள்ளி குடம் எடுத்து நம்ம தண்ணி கோர போவோம். இதோ அப்படி என்று சொல்லி சின்ன முத்தார்கள் தங்க குடம் எடுத்து அந்த சினையிலே தண்ணீர் கோர வரும்போது தாமரை தடாகத்திலே தண்ணீர் முத்து போல் உருள கண்டு தண்ணீருக்கு மேல் ஆசை கொண்டு தண்ணீரை 3 முறை கோரி குடித்தாள். 3 முறை பவளம் போல உருண்ட தண்ணீரை வாரி சாப்பிட்டாங்க பத்திய சாப்பிட குடி நேரத்திலே ரிஷி கர்ப்பர் அத்தங்காதி என்பதற்கிணங்க 3 ஆண் குழந்தைகளை பெற்றெடுக்கின்றாள். அந்த 3 ஆண் பிள்ளைகள் யாரம்மா? அவர்கள் யார் தெரியுமா? முத்து தம்பி முத்துக்குமார் முத்து தம்பி முத்துக்குமார் தம்பி முத்துக்குமார் தம்பி முத்துக்குமார் தம்பி முத்துக்குமார் முதல்வர் சந்தன வாழ்குமார் முதல்வர் சந்தன வாழ்குமார் முதல்வர் சந்தன வாழ்குமார் தம்பி முத்து
முத்து தம்பி, முத்துக்குமார்பன், முதல்வன், சந்தன வாழ்குமார்பன். 3 தம்பிமார்கள் பிறந்தாங்க. இந்த 3 பிள்ளைகளையும் முப்புற காட்டு கூட்டிட்டு வராங்க. சரி, இப்போ இந்த முப்புற காட்டுல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேரு? நீலன் 1, குமரதன் 2, ஆதித்தன் 3, முத்துத்தம்பி 4, முத்துக்குமார்பன் 5, சந்தனவாள் குமார்பன் 6, வண்டிமலையன் 7, பைரவநாதன் 8 பேர் இருக்கிறாங்க. 8 பேர் இருந்தா இருக்க இடம் வெட்ட 8 பேரும் அதாவது வீர தீரத்தோடு சீர சிறப்போடு செல்வத்தோடு இருக்கின்றார். இப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே நேரத்திலே இந்த 3 பிள்ளைகளுடைய பலாபலன்களை பார்க்கின்றார்கள். பிள்ளைக்கு அதையா பலாபலம்? பலாபலம் இல்லடா, வேற பலாபலன், ஒரு ராசி பலன். ஆமா, யார வச்சு பாக்குறது? ஜோதிடரை வச்சுதான். நம்ம பின்னால ஒரு ஜோதிடர் இருக்காரு, ஒரு நேரம் இருக்க மாட்டான். இவருக்கு பலாபலனே இவருக்கு தெரியாது. இவருக்கே தெரியல. இவரா பிள்ளைக்கு சொல்ல போறாரு. அப்படிதானே? ஆமா. அப்படின்னா யாரோட கூட்டிட்டு வர்றது? பார்த்தான் இந்த ஜோதிடனானவன் சொல்லுகின்றான். என்ன சொல்ற? அப்பா முப்புராதீர்களே, ஐயா என்ன பின்னாடி இருக்கிறாங்க பாரு 3 பிள்ளைங்க. 3 பிள்ளைகள், ஒண்ணு அது ஒண்ணு அது ஒண்ணு, 3 ஒரே இனம். அட்டமத்து சனியிலே பிறந்த பிள்ளைகள். சட்டையிட சுட்டிடுவான், நாடு விட்டு பறந்துடுவான். சரி, ஒரு நாள் ஊனுறக்கம் வராது. பாரு, இவன் சும்மா இருந்தா அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் சும்மா இருந்தா அவன் சும்மா இருக்க மாட்டான். இவங்க 3 பேரும் சும்மா இருந்தா இவன் இருக்க விட மாட்டான். இவன் இதே நோண்டிக்கிட்டே இருப்பான். எதையாவது நோண்டலன்னு சொன்னா இவனுக்கு தூக்கம் வராது. முன்னாடி இருக்கவனுக்கு முன்னாடி தானே இருக்கணும். ஆமா, முன்னாடி உள்ள முன்னுக்குள்ள வேலை ஒரு நேரம் இருக்க மாட்டான். இவன் முதல்ல ஒழுங்கை சும்மா இருக்க விடுகானா? அவன் பின்னால இருக்க, நீ முன்னுக்குள்ள இருக்க. ஆமா, நீ அவனை எதுக்கு நோண்டுற என்று. ஆமா, இது பாருங்க, இந்த 3 பிள்ளைகளும் வளரக்கூடிய விதமே வேற மாதிரி தான் வளரும். ஏன்னா இவன் சொல்லி அவன் கேட்க மாட்டான், அவன் சொல்லி இவன் கேட்க மாட்டான் என்று சரி சொல்லிவிட்டு சென்றான் இந்த ஜோதிடனானவன். பிள்ளைகளை வளர்த்து வரக்கூடிய சமயத்திலே 7ஆன திருவயதிலே எழுத்தோத வைக்கின்றார்கள். அம்மா படிக்குமா? இவனும் படிக்க மாட்டான், படிக்கிறவனு படிக்க விட மாட்டான். பார்த்தார்கள் இந்த முப்பராதியர்கள் எல்லாம். என்ன செய்யறான்? மல்லடவு சிலம்பு வித்தை கற்றுக்க கொடுக்கக்கூடிய வாத்தியாரை கூட்டிட்டு வந்தார். ஆசான கூட்டிட்டு வர்றாங்க. படிப்பாங்களா? அதுவும் படிக்க மாட்டான்ல. சொல்கின்றார்கள் இந்த முப்பராதியர்கள் எல்லாம். என்ன சொல்றா? டேய் அண்ணா, தம்பி, என்னடா மல்லடவு சிலம்பு வித்தை? அதானே, இதெல்லாம் நமக்கு எதுக்குங்கறேன். எவ்வளவு வித்தைகள் இருந்தாலும் மாடாடிக்கு முன்னுக்கு நிக்குமா? டேய் அண்ணா, தம்பி, நமக்கு யார் இருக்கின்றார் தெரியுமா? துணையாக யார் இருக்கிறா? உலக இளந்தாள் பெரிய முத்தா, உலக இளந்தாள் பெரிய முத்தா, இளந்தாள் பெரிய முத்தா, செய்ய முடியாதடா. அதனால நம்ம நந்தி தேவர் சொன்னதே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தம்பி, நாமல் வைத்ததுதான் சட்டம், வகுத்ததுதான் திட்டம் தம்பி என்று சொல்லி பார்த்தார்கள் இந்த முப்புராதியர்கள் எல்லாம். இந்த துடனிட்ட கோட்டைக்குள்ளே முப்புராதி
பார்த்தார்கள் இந்த முப்புராதியர்கள் எல்லாம் முப்புர கோட்டைக்குள்ளே இரு மாப்போடு இருக்கும் பொழுது நினைக்கின்றார்கள், என்ன அண்ணே தம்பி, அன்றொரு நாள் நாமல் கைலாசமலைக்கு போகும்போது தெய்வாதி தேவர்கள் என்னெல்லாம் சொல்றாங்க, அதாவது நம்ம 3 பேரையும் பார்த்து அட்டமற்ற சனி தினம் ஞாபகப்படுத்தாத ஏண்டா கருகோட ஒட்டங்கான் கருவளைப்பான் முப்புராதி ஞாபகப்படுத்தாத. உனக்கு கோபம் வரணும் தானே நான் ஞாபகப்படுத்துறது. அந்த தெய்வாதி தேவர்களை பழிக்கு பழி வாங்குவதற்கு இதுதான் நல்ல சமயம். ஆமாடா, தெய்வலோக சபைக்கு போகும் என்று ஓடோடி வருகின்றார்கள் இந்த முப்புராதியர்கள் எல்லாம். அடிக்கு பயந்து துடிக்கிற சூரியன் தன்னை தேவர்களை பிடித்து கொடுமைப்படுத்துகின்றார்கள். கொடுமை பொறுக்க முடியாத தெய்வாதி தேவர்கள் எல்லாம் அப்படி பகவானை வந்து அடிவணங்கி நின்றார்கள். சரி அப்பா தேவர்களே, இறைவா எதற்கும் கவலைப்பட வேண்டாம். எப்படி சாமி அவன் கோட்டையில வேலை செய்து நாங்க போட்டு பாடுகளை பாத்தீங்கன்னு அப்பா முப்புராதியர்களே, இத பாருங்க தேவர்களே, அந்த முப்புராதியர்கள் உங்க மேலதான் கோவத்துல இருக்கிறானா என் மேலதான் கோவத்துல இருக்கிறான்னு நான் உடனே பார்க்கணும். அப்படி பார்க்கணும் நாங்க அதுக்கு என்ன செய்யணும்? ஆகையினாலே அந்த முப்புர கோட்டை வழியாக ஒரே ஒரு மலர் மாலை கட்டி வாருங்களே. சுவாமி எங்கள் பெயர் கட்டாலே எங்கள் எழுத்து போட்டு அடிக்கும் போது மாலை கட்டி வரணும்னு சொல்றீங்களே, பாட்டோம் என்று சொன்னால் மன வருத்தம் எங்களுக்கு உண்டா? அப்படி தம்பி, நம்ம சிவபெருமான் சொன்ன போல மலர் மாலை கட்ட போவோம் ஆகட்டும் என்று சொல்லி பார்த்தார்கள் இந்த தெய்வாதி தேவர்கள் எல்லாம். எப்படி மலர் மாலை கட்டி வருகின்றார்கள் பாருங்கள். ஈஸ்வரன் சொல்லை கேட்ட அந்த தெய்வார்கள் மலை விட்டு அந்த தெய்வார்கள் கட்டி வரும் பொழுது பார்த்தார்கள் இந்த முப்புராதியர்கள் எல்லாம் தெய்வாதி தேவர்களை அடித்து உதைத்தார்கள், மலர் மாலையை பறித்தார்கள். சரி மலர் மாலையை பறிகொடுத்த தெய்வாதி தேவர்கள் எல்லாம் பகவானிடத்தில் வருகின்றார்கள். பகவானே மாலையும் போச்சு சீலையும் போச்சு வாயில் பல்லு பொல்லாத முப்புராதியர்கள் மலர் மாலையை பறித்து விட்டார்கள் சுவாமி. அம்மா சுவாமி, அந்த நேரத்திலே சொல்லுகின்றார் பகவான், என்ன அப்பா தெய்வாதி தேவர்களே, இறைவா அந்த முப்புர கோட்டை வழியாக ஒரே ஒரு பால் குடம் கட்டி வாருங்களே. சாமி என்ன அப்படி நாங்கள் மலர் மாலை கட்டி வந்து பட்ட பாடு படும் துயரும் ஒரே ஒருக்கா அப்போ பால் குடம் கட்டி வந்தா இங்க கஷ்டம் தீங்குறீங்க. சரி தேவாதி தேவர்களை எவ்வளவு வாங்கினாலும் நம்ம தான் வாங்கணும்.
ஆகட்டும் என்று தெய்வாதி தேவர்கள் எல்லாம் பால்குடம் கட்ட வேண்டுமே என்று சொல்லி நெய் தேனு பால் சர்க்கரை அம்மா எல்லாம் ஒன்றாகவே சேர்த்து வெள்ளி பால்குடத்திலே கிடைத்து பால்குடத்தை எடுத்து முப்புரக்கானகம் வழியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். சரி பார்த்தார்கள் இந்த முப்புராதியர்கள் ஓடோடி வந்தார்கள். அம்மா பார்த்தான் வாருங்கள் இந்த வைரவநாதல் ஓடோடி வந்து இரும்புலக்கை கையில் எடுத்து பால்குடத்தை ஓங்கி ஓடுறாங்க. அடிச்சா பாருங்க, அடிச்ச அடியில வெள்ளி பால்குடம் சில்லு சில்லியாக போகின்றது. வெள்ளி பால்குடம் சில்லி சில்லியா மலையிலே வருகின்றார்கள். அப்பா தேவர்களே, இறைவா தாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம், எல்லாம் நான் அறிவேன். எல்லாம் வாங்கி வாங்கி எங்க நாங்க இருக்க சைஸ பாத்தியல சாமி. அவன் உங்களை அடித்தான், வேற அடித்தடி எல்லாம் என்னத்தான் அடிச்சாம்பா சுவாமி. இறைவா அடிச்சான்னு சொல்றீங்களா? அடி வாங்குறது எங்களுக்கு தானே தெரியும் வலி. எல்லாம் நீங்க ஏத்தடி பட்ட பாடு கொஞ்சமா நெஞ்சமா. அப்பா தெய்வாதி தேவர்களே, இறைவா கொஞ்ச நேரம் அங்க போய் உட்காருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி சாமி. பார்வதி, உடனடியாக உன்னுடைய அண்ணன் மாயவன் ஆகிய கண்ணனை அழைக்க வேண்டும். எல்லாம் எங்க அண்ணன் வந்தாதான் நடக்கும். அப்படியா? ஆமா. ஆகட்டும் என்று சொன்னால் உன்னுடைய அண்ணனுக்கு வாகனம் வேணும்ல? கண்டிப்பாக வேண்டும் என்று கருட வாகனத்தை எங்கே யாருக்கு பிள்ளையாக பிறவி செய்கிறார்கள் பாருங்கள். எப்படி எப்படி பாவலர்கள் புகழ் படைத்த பங்கையத்தோர் வம்சத்தில், பாவலர்கள் புகழ் படைத்த பங்கையத்தோர் வம்சத்தில் நாவுலகில் கீர்த்தி கொண்ட நல்ல சிவகாமுனிகே, நல்ல சிவகாமுனிகே, நல்ல சிவகாமுனிகே. வம்சத்திலே சரி நாவுலகில் கீர்த்தி கொண்ட நல்ல காசிப முனிவருக்கு 13 மனைவியர்கள். இந்த முனிவருக்கு பெண்களே 13. அதிலே நாகக்கன்னியும் தெய்வக்கன்னியும் இணைபிரியாத அக்காளும் தங்கையும். சரி. ஒரு நாளைய தினத்தில் இவர்கள் நீராட செல்ல வேண்டும் என்று சொல்லி அம்மையா தோழி பெண்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு நீராடி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே பார்த்தால் ஆகாய மார்க்கமாக பார்த்து கொண்டிருக்கின்றாள் இந்த தெய்வக்கன்னியானவள். அடி தெய்வக்கன்னி, என்னக்கா ஏண்டி ஆகாத்தை பார்த்துட்டு இருக்கிற? அக்கா, ஆகாய மார்க்கமாகவே ஒரு யானையானது வந்து கொண்டிருக்கின்றது. யானையா? இந்த யானை என்ன நிறம் என்று நீ சொல் பார்க்கலாம். என்னடி யானை ஆகாயமா போனா என்ன, பூமியில போனா என்ன, எங்க போனா நமக்கு என்ன? யானையினுடைய நிறம் கருப்படி. நான் பாரு, நான் சொல்ற இந்த யானை வெள்ளை நிறமாக தான் வருகின்றது. நான் சொல்ற யானை கருப்படி, யானை வெள்ளடி. அடிய தெய்வக்கண்ணி, வெள்ளையாக வருமானால் வேலை செய்வாள் நீ எனக்கு, உள்ளபடி கருப்பானால் நான் உனக்கு வேலை செய்வேன் என்று சொல்லுகிறது. நீ சொல்ற மாதிரியான வெள்ளையா வந்தா
நான் உனக்கு 12 வருஷம் அடிமை வேலை நீ செய்வேன். சொல்றது மாதிரி இந்த யானை கருப்பாக வருமே என்று சொன்னால் நான் உனக்கு 12 வருஷம் அடிமை வேலை செய்யறேன்டி. அப்ப நாளைக்கு பாப்போமா? சத்தியம் பண்ணு. ஆகட்டுமை என்று சொல்லி வீட்டிற்கு வந்தா இந்த நாகக்கன்னிக்கு தூக்கமே வராது இல்ல கொசுகடியா இல்ல. ஒருவேளை யானை வெள்ளையாத்தா இருக்குமோ இல்ல கருப்பா இருக்குமோ? யானை எப்படியாவது கருப்பா மாத்தணுமே. ஆமா கருப்பாக்கணும் என்ன செய்யறது? கொஞ்சம் பெயிண்ட் வாங்கி அடிச்சிருமா என்று ஆமா தன்னுடைய மூத்த மகன் கார்கோடனை வரவழைத்தாள். சரி மகனை கார்கோடா, வெள்ளையாக வந்த யானையை நீதான் மீண்டும் கருப்பாக மாற்ற வேண்டும். அம்மா காலை விழிந்தது. சரி இந்த கார்கோடனோ யானையினுடைய வால்புறத்திலே அம்மா அந்த சூரியன் உதிக்க திசையில் அப்படியே படத்தை விரித்துக் கொண்டான் பாருங்க. யானையினுடைய வால்புறத்திலே சிறு சின்ன மச்சமா இருக்கு, கருப்பு நிறமா. அடுத்த நாள் காலை விடிந்தது. வருகின்றாள் இந்த நாகக்கன்னி. எடி நாகக்கன்னி தேவகன்னி என்ன வாடி வா போலாம். யானையை பாருடி. எடி நல்ல பாரு. நான் சொல்றது மாதிரி யானை வெள்ளை நிறம் தாண்டி. எடி யானையினுடைய தலைப்புறத்தை பாரு. வெள்ளை நிறம். முதுகு பக்கவா வெள்ளை நிறம். கால்புறத்தை பாரு. வெள்ளை நிறம். கால்புறத்தை பாரு. ஒரு சுட்டி கருப்பு ஒன்று தெரிகின்றது. எப்படி இருக்கு? சுட்டி கருப்பு. என்ன சொன்ன? யானை வெள்ளை நிறம்னு சொன்னா. என்ன சொன்னேன்? யானை கருப்புன்னு சொன்னா. யானையில கருப்பு இருக்குன்னு சொன்னேன். அடக்கு இருக்கு. பாரு, நீ யானை வெள்ளன்னு சொன்னியா? ஆமா. நான் யானையில கருப்பு இருக்குன்னு சொன்னா யானையில கருப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. யானையில கருப்பு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப நீதான் என் வீட்டுக்கு அடிமை வேலை செய்ய வர. சரி வா போவோம் என்று தெய்வக்கன்னியை அழைத்து வருகின்றாள் இந்த நாகக்கன்னியானவள். சரி நாகக்கன்னி வீட்டிலே வந்தாள் இந்த தெய்வக்கன்னியானவள். அம்மா எப்படிப்பட்ட அடிமை வேலை செய்து வருகின்றாள் பாருங்கள். எப்படி வீடு முந்தம் நூத்திடுவாள் மெழுகு வாழ் தண்ணீரப்பாய். வீடு முந்தம் நூத்திடுவாள் மெழுகு வாழ் தண்ணீரப்பாய். சாடி முத்த பால் காய்ச்சி தனியே மோர் கடைந்திடுவாள். இளம பொண்ணு அவள் உயர்வுல கண்டு உத்தம பொண்ணு அவள்
மட்டுமல்ல, சரி 12 வருடமாக அடிமை வேலை செய்து வரும் பொழுது பார்த்த பகவான் தெய்வ கண்ணியனுடைய இன்னலை தீர்க்க வேண்டுமே என்று சொல்லி பண்டார கோலமாக வந்து தெய்வக்கண்ணி வீட்டிலே வந்து சத்தமிட்டார் பாருங்க. கையிலே அழுதழுது பிச்சை வாங்கி கொண்டு வருகின்றாள் இந்த தெய்வக்கண்ணியானவள். பார்த்த பண்டாரமாக வந்து பரம பண்டாரம் பார்த்து அம்மா பெண்கொடியே அழுது பிச்சை இட்டாலோ அரண்டனத்து ஏற்காதே, தொழுது பிச்சை இட்டாலோ சுரைக்கோடு விரும்பீண்டல், மரக்கவலை வருவானே மரக்கவலை வருவானே மங்கையரை உந்தனக்கு கவலை வருவானே கவலை வருவானே மங்கையரை உந்தமதி நீராட சென்றதுவோ நடு சபதா விட்டதுவோ ஊர்விளையாடாக கண்ணி குசல வித்தை செய்ததுவோ வெள்ளையாக வந்த யானை மீண்டும் கருப்பானதுவோ 12 வருடமாக அடிமை வேலை செய்ததுவோ ஆதியோடு அந்தவாறு ஆதியோடு அந்தவாறு ஆயிழையால் சொல்லுவாளா. பார்த்தார் வாருங்கள் வரவனாகிய பண்டாரம். சரி நடந்த செய்தி எல்லாம் கேட்டு ஒரு 7 மணியாமரையை கையில கொடுக்கின்றார். அம்மா ஆ, எம்மா 7 மணி அம்பரலி உன் அக்காளாகிய நாகக்கண்ணிக்கு தெரியாமல் சரி 41 நாள் நீ பாதுகாத்து வந்தாயானால் கரையா முடிச்சிருமா? உன் துயரமெல்லாம் தீரும். அப்படியே ஆகட்டும் நீ சுவாமி. பட்ட துயரமெல்லாம் பனி போல் விலகி விலகிருமா? உன்னுடைய ஆயுள் முடியும். அப்படியா? ஆயுள்னா உன்னுடைய சிறைவாசங்கள் தீரும். ஆகட்டும் என்று சொன்ன உடனே இந்த தெய்வக்கண்ணையானவள் 7 மணியாமரை காத்து வரக்கூடிய சமயத்தில் 41வது நாள் கழித்து திறந்து பார்க்கும் பொழுது உக்கில் கீரி பன்றி கூவை ஆந்தை மயில் கருடன் 7 உயிரினங்கள் பிறந்தன. கருடன் வந்து பிறந்த செய்தியை அறிந்தான் கார்கோடன். கருடன் வந்து பிறந்த செய்தி பிறந்த செய்தி பிறந்த செய்தி செய்தி காதில் கேட்டான் கார்கோடன் 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 வந்து பிறந்த செய்தி பிறந்த செய்தி பிறந்த செய்தி கார்கோடன் அவன் பாம்பாக இருந்தவன் பாம்பானாய் வடிவெடுத்தான். பார்த்தான் இந்த கார்கோடனானவள் கருடன் பிறந்த செய்தியை காதிலே கேட்டான். சரி. பாம்பாக இருந்தவன் ஒரு பாப்பானாய் வடிவத்தை எடுத்து பதுங்கி எங்க இருவாமல் நேரே நடந்து ஸ்ரீரங்கப்பட்டணத்தில் வருகின்றாள். ஸ்ரீரங்கமா பதியிலே வந்து பாப்பாத்து என்று சொல்லக்கூடிய பெண்ணை மாலுமணம் முடித்து கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்து வரக்கூடிய சமயத்திலே நேரத்தில் பாப்பாத்தினுடைய வார்த்தையை காதிலே கேட்டு ரூபமான் அதை எடுக்க வேண்டுமே என்று சொல்லி பால் பழம் முட்டையெல்லாம் பாப்பாத்தியானவள் வீட்டிற்குள்ளே பிசைந்து வைத்து விட்டு பால் பழத்தை கண்டது பாம்பாக சொல்லி விளையாடுற மத்தியில் பாம்பாக இருந்தவன் முழுதனில் வாளை சுற்றி அந்தரத்தில் வரும் பொழுது இவனுக்காக காத்துக் கொண்டிருந்தானே இந்த கார்கோடல் இந்த கருடையாழ்வான் கார்கோடனை கண்ணிலை கண்டால் பாம்பு என்ற சத்தத்தோடு எப்படி வர்ற சிற கட்டிக்குடனே அலை கடல் அழிற சிற கட்டிக்குடனே அலை கடல் அழிற சிற கட்டிக்குடனே அலை கடல் அழிற திகழ் விதி அதிர திசை திசை விதிய திசையுடன் அளவோ திசை திசை விதியே நிறை உடல் அகமது வெளியிலே மறைய வடமலை முதுகில் சிதர்வடி தாங்கோல் மலை முதுகில் சிதறம் தாங்கோல் வஞ்சக நஞ்சரு மாகிலை கண்ண பல்லோடு யோன் வழி
உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் 9443554244